டிவிகே கட்சியோட தலைவராக இருக்கிற விஜய்க்கு இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு அடுத்து ஒரு புதிய பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, அவரோட மனைவி அவர் மேலே போட்டிருக்க விவாகரத்து வழக்கு தான். ஸோ இந்த விவாகரத்து வழக்கு இன்னும் 2-3 நாளில் வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. இதுக்கு இடையில் 2 பேரும் ஒரு இடத்துல வந்து சமரசம் பேசுகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பேசும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சமரசமாக இது வந்து இந்த ஜீவாம்சம் வாங்கிட்டு இதை முடிச்சிடுவோம், விவாகரத்து ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணும்போது, சங்கீதா வந்து பிள்ளைங்கள் 2 பேர்த்தையும் என் கூட சேர்த்து இது அனுப்பிடுங்க, எங்களுக்கு வந்து 250 கோடி ரூபா கொடுத்துருங்க ஜீவனாம்சமாக அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து அதுக்கு முடியாது, 35 கோடி ரூபா மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து உங்கள் இதில் வந்து எவ்வளோ இது கொடுத்துருக்கீங்க, தேர்தலில் சொத்து கம்மி இவ்வளோ காமிச்சிருக்கீங்க, ஸோ 250 கோடி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு சொல்லி மறுத்துருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சங்கீதாவுடைய அவங்களோட 2 பசங்களையும் சேர்ந்து அனுப்புறதா வந்து அவங்க பிளான் பண்ணதாக வந்து செய்திகள் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. பட் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு விஜய்க்கு வந்து தேர்தலை பாதிக்கின்றது இனிமே தான் தெரியும். ஓகே, பார்க்கலாம். நன்றி.